சதயம் நட்சத்திரமாகும். அதற்கு மேல் இன்னும் ஒன்று இருக்கிறது, சிரசாரம். இதை இயக்குவது அபிஜித் நட்சத்திரம் ஆகும். இப்படி 7 சக்கரங்களையும் இயக்குவது 7 நட்சத்திரங்களாக இருக்கிறது. இவை பாம்பு நட்சத்திரங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பு நட்சத்திரங்கள் எல்லாம் அகவழியில் பயணம் செய்பவை, இரட்டை நாக்கு உள்ளவை. அகவழியில் பயணம் செய்யும் நட்சத்திரங்கள், பாம்பு நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த யோகா வழியில் பயணம் செய்யும். நமக்கு இங்கு சொல்லியிருக்கிறது, ஆதிசேஷன் என்பவருடைய ஒரு படைப்பான பதஞ்சலி முனிவர் தான் இதை கொண்டு வந்தது. எங்கெல்லாம் யோகா மார்க்கங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாம்பினுடைய ரூபங்களை செய்து கையில் அணிந்து கொள்வார்கள். அங்கே பாம்பினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இது அகவழி பயணம் என்று சொல்லப்படுகிறது. அகவழியில் போய் இறைவனை அடைவது, ஒன்று புறவழியில் போய் இறைவனை அடைவது. இப்படி 2 வழிகள் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு மார்க்கம் இருக்கிறது. இரண்டையும் அறிந்து, அகவழி பயணத்தையும் அறிந்து புறவழி பயணத்தையும் அறிந்து, இரண்டும் அறிந்த இறைவன் நன்மை தீமை என்ன என்று அறிவு கொண்ட ஒரு இறைவனைப் போல மனிதன் அதுபோல் ஆகி 2 அறிவிலும் தேர்ச்சி பெற்றவனாகி, இறைவன் என்பவன் எல்லாம் அறிந்தவன், அவனை தொட வேண்டுமானால் நாமும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் அறிய வேண்டும். ஒரு விஷயமானால் அந்த விஷயத்திற்கே இவன்தான் கடவுள் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த விஷயத்தை கடவுளால் இவன் முற்றிலும் அறிந்து கொண்டான். இப்பொழுது இரண்டாவது இந்த விஷயத்திற்கு ஒரு கடவுள் என்றால் அது இவனைத்தான் சொல்ல வேண்டும் என்பது போல யோக சாஸ்திரத்துக்கு கடவுளாக இருப்பவர் பதஞ்சலி. ஆனால் அது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளாக இருப்பவர் இறைவன். இப்படி ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அறிந்து அதில் தேர்ச்சி பெற்று போவதற்காக இருக்கிறது. இதில் ஒரு தடையும் இருக்கிறது. இந்த வானசாஸ்திரத்தில் எல்லா சக்கரங்களும் புறமாக சுழலும், அதாவது ரிவேல்ஸாக சுழலும். அதில் ஏதாவது ஒரு நேர் நட்சத்திரம் வந்து எல்லாம் புறமாக சுழலும், ஆன்டி கிளாக் வைஸாக சுழலும். இந்த சுழலும் நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நேர்கதியில் சுற்றுகிற ஒரு கிரகம் வந்து இருந்தால் அதற்கு மேல் இவர்களால் போக முடியாத ஒரு இடையூறு ஏற்படும். இந்த இடையூறு ஏற்பட்டால் அந்த சக்கரங்களுக்கு மேல் இவர்களுக்கு போக முடியாது. இப்படி ஒரு நிலை இருக்கிறது. அப்போ யோகாவில் பயணம் செய்கிறவர்களுக்கும் அவர்களுடைய எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வான சாஸ்திரம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். சாதாரணமாக பயணம் செய்பவர்களுக்கு